பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உள்ள ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம், ஆசீர்வாதம், வணக்கம். எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளாலே, குருவருளாலும் வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு என சொல்லக்கூடிய விஷு தரிசனம் என்ன சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான நாளானக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்மளோட ஆன்மீக பதிவுகள் சொல்கிறோம். இதில் நிறைய குடும்பங்களில் அவங்க சொல் மாதிரி சில விஷயங்கள் மாறும். இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, வாய்ப்பு இருந்தால் இதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு முன்னோர்கள், நம்ம அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதும் சரியானது தான். இதில் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்கிறப்ப இது மொத்தம் 60 வருடம். தமிழ் வருடம் பிரபவ அபுவ சுக்ல பிரமோத பிரஜோபதி ஆங்கிர ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகதானின்னு சொல்லி அக்ஷய வரைக்கும் மொத்த வருஷம் 60. இந்த 60 வருஷமும் வெறும் பேர் இல்லை. இந்த 60 பேரும் 60 தேவதைகள், 60 தெய்வங்கள். சுவாமி மலைக்கு போனோம்னா, கும்பகோணத்து பக்கத்தில் சுவாமி மலைக்கு போனோம்னா அங்கே 60 படி இருக்கும். ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு தேவர்கள் வசிக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னு ஐதீகம். முருகனை பார்க்க போகிறப்ப இந்த 60 வருஷம் நம்மளை மேலே ஏற்றி வாழ்க்கையில் உயர கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நம்ம இந்து மதம், சனாதன தர்மம், ஆன்மீக நூலெலாம் சொல்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை மணி நாளிகை 6:28 நேரத்தில் சரியாக 8:40 மணிக்கு இந்த வருஷமானது பிறக்கிறது. அதனால் இவ்வளோ சிறப்பு வாய்ந்து அடுத்த ஒரு ஆண்டு காலமும் நமக்கு நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளவற்ற செல்வத்தையும் தரக்கூடிய இந்த வருஷத்தை நம்ம தேவதையாவ சுவாமியாவே பார்ப்போமே. இப்படி சிறப்பான பராபவ தேவதை நம்ம வீட்டுக்குள்ள எப்படி அழைக்கிறது, வெல்கம் பண்ணுறது அப்படின்னா, முதல் நாளுக்கே சுவாமி ரூமெல்லாம் துடைக்கணும், சுவாமி படங்களை துடைச்சி வச்சுக்கணும். விக்கிரகம் மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த விக்கிரகம்லாம் துடைச்சி எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும். அதில் தொடர்ச்சியாக சுவாமிக்கு முன்னால் நிறை நாளின்னு சொல்லக்கூடிய படி நிறைய தானியம் வச்சு அதில் மாவிளை கொத்து வச்சு தேங்காய் வைக்கணும். முகம் பார்க்குற கண்ணாடி வைக்கணும். செல்வங்கள் தரக்கூடிய தங்கம், வெள்ளி, நகை, பணம், காசு, சில்லற காயின் இதெல்லாம் போட்டு ஒரு தட்டில் அழகாக பார்க்கணுன்னா டக்குன்னு தெரிகிற மாதிரி அதெல்லாம் சுவாமிகிட்ட ஒரு தட்டில் வைக்கணும். இன்னொரு தட்டில் முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா, பழா, வாழை இதெல்லாம் வைக்கணும். இன்னொரு தட்டில் தானியங்கள் என்னென்ன முடியுமோ அந்த தானியங்கள் வைக்கணும். இன்னும் சில இடங்களில் அவங்க அது சம்பந்தமான தொழில் செய்வாங்க. வாழைத்தாறு மண்டி வச்சுருப்பாங்க, கடலை மண்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன தொழில் மூலமாக நமக்கு வருமானம் வருதோ அந்த பொருளையும் வைக்கலாம். அது குடும்ப பழக்கத்தின் பிரகாரம் அந்த பொருளையும் வைக்கலாம். அரிசி, பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வைக்கலாம். அப்புறம் இன்னொரு தட்டில் சௌபாக்கிய திரவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, சீப்பு, வளையல், மருதாணி இந்த மாதிரி இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் வைக்கலாம். அப்புறம் தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, புஷ்பம், பழ வகைகள், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி பழ வகைகள் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. இதுபோல் முதல் நாள் சாமி ரூம் நல்லா சிறப்பாக அலங்காரம் செய்து வச்சுட்டு மறுநாளைக்கு சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து வாசலில் கோலம் போட்டு நல்ல மணக்கோலம்னு சொல்லக்கூடிய ரொம்ப அலங்காரமான கோலம், கலர் கோலமாக போட்டு வச்சு மாவிளை தோரணம், வாசல் மாவிளை தோரணம்லாம் கட்டி அன்னைக்கு காலம்பரை பெரியவங்க எந்திருந்த உடனே முதல்ல போய் இந்த அலங்காரம் பண்ணி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் முதல்ல சுவாமியை தரிசனம் பண்ணுறது. சுவாமியாவது விஷு தரிசனம் இதெல்லாம் சேர்ந்தது தான் விஷு தரிசனம். இப்படி சுவாமி படங்களையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிறது. சின்ன குழந்தையில வாய்ப்பு இருந்ததுன்னா ஆமாம் எந்திருக்கிறதுக்கு எழுப்பி விட்டு
ஆமாம், அவன் எந்திருக்கிற நேரத்துக்கு எழுப்பி விட்டு வேற எதையும் பார்க்காம அப்படி கண்ணை பொத்தின மாதிரி சுவாமி மறைக்கு நின்று முதல்ல அதை பார்க்கறது சிறப்பானது. சின்ன குழந்தையில முதல்ல இந்த விசு தரிசனம் சுவாமி படம், விளக்கேற்றி வச்ச தீபம், இந்த சௌபாக்கிய திரவியங்கள், முக்கணிகள், பருப்பு வகைகள், இந்த செல்வம் சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி இதெல்லாம் குழந்தையால கண்குளர பார்க்க வைக்கிறது. ஒரு புஸ்தகம் கூட வைக்கலாம். நல்ல சிறப்பான ராமாயணமோ மகாபாரதமோ தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா பெரிய புராணம் சொல்லக்கூடிய திருமறை நூல்களையும் வச்சு அதில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. தொடர்ச்சியாக அன்னைக்கு ஒரு ஆலய தரிசனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கோ சிவன் ஆலயத்துக்கோ பெருமாள் கோயிலுக்கோ அம்பாள் கோயிலுக்கோ போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பானது. மதியத்தில் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அறுசுவை அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு, கசப்பு, உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என சொல்லக்கூடிய அறுசுவை உணவும் இருக்கணுமா? பாருங்க, நம்ம முன்னோர் எவ்வளவு சிறப்பாக வாய்ந்தவங்க பாருங்களேன். ஒரு வாழ்க்கை ஒரு வருட காலம் மனிதன் எல்லாத்தையும் சந்திப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மனதை தயார்படுத்தி வைக்கிறதுக்காண்டி அறுசுவை உணவோட ஒரு அன்னைக்கு மதிய சாப்பாடு சிறப்பானது இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு நெய்வேத்தியம் போட்டு ஒரு சக்கரை பொங்கல் போட்டு சுவாமிகிட்ட வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி செய்துக்க வேண்டிய இதெல்லாம் முடிஞ்ச உடனே வீட்டில் பெரியவங்க இருக்கவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது சிறப்பானது. தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கிற குலதெய்வ கோயில் ஆலயம் பக்கத்தில் இருந்ததுன்னா தரிசனம் பண்ணலாம். ரொம்ப தூரத்தில் இருக்குது, இதுக்காண்டி புறப்பட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிறது கிடையாது. சுவாமி இருந்த இடத்துலேருந்து சுவாமியை நினச்சிக்க வேண்டியது. பக்கத்தில் குலதெய்வ ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. குலதெய்வ வழிபாடையும் செய்துக்க வேண்டியது. தொடர்ச்சியாக நமக்கு குருவாக இருப்பாங்க இல்லையா, குரு சித்தர்கள் நமக்கு பிடிச்ச மனசு. சார் நான் இன்னைக்கு வேற பார்த்து அவர் எனக்கு நல்லான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்த ஆசிரியரையோ அல்லது நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களையோ பார்த்து அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறது சிறப்பாக இருக்கிறது. அன்னைக்கு தான தர்மங்கள் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், அன்னைக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு தான தர்மங்கள். தொடர்ச்சியாக கோமாதா பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பானது. இல்லைன்னா தரிசனம் பசுமாட்டை பார்த்து கும்பிட்றது பூஜை சிறப்பு. ரெண்டாவது தரிசனம். ஆமாம், தரிசனம் பசுமாட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பு. அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறது. அன்பாக எல்லாத்தையும் குடும்பத்தோட நல்ல மகிழ்ச்சியான இடங்களுக்கு ஒரு சின்ன சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது. எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. படிக்கக்கூடிய குழந்தைகள் அன்னைக்கு கொஞ்ச நேரம் படிக்கிறது ரொம்ப சிறப்பானது. நீங்கள் பார்க்குற வேலைகளை அன்னைக்கு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக பார்க்கறது சிறப்பானது. இதெல்லாம் சுவாமி விசு தரிசனத்துக்கு சிறப்பாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமல்ல இறைவன் அனுகிரகத்தாலையும் கற்பனர் ஆசீர்வாதத்தாலையும் குலதெய்வ அனுகிரகத்தாலையும் எல்லார் வாழ்க்கையும் பராபவ தேவதை அனுகிரகத்தால் இந்த ஓராண்டு காலம் சகல சௌபாக்கியத்துடனும் அருட்செல்வம் பொருட்சை இன்பம் கல்வி சந்தான சோபையில் 16 வகை பேர்களையும் பெற்று மென்மேலும் சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, சர்வஜனேனாம் சுயினோ பகந்து ததாஸ்து.